இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சேல்ஸ்னா என்ன? அதுல இருக்க கீ ஃபேக்டர்ஸ் என்ன? சேல்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்கணும்? அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு பிசினஸ் கான்செப்ட்ஸ் பை கீர்த்தி ராமன். சேல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்ட்ரஸ்டடா இருக்கிற பீப்புள நம்மளோட ப்ராடக்ட்டையோ, சர்வீஸையோ பை பண்ண வைக்கிறது தான் சேல்ஸ். நெறைய பேர் வந்துட்டு சேல்ஸையும், மார்க்கெட்டிங் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற பொருள் யார் வாங்குவாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம வந்துட்டு தெரியப்படுத்துறது அப்படிங்கிறது தான் சேல்ஸ், மார்க்கெட்டிங். பட் சேல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, யாருக்கெல்லாம் தெரியுங்கிறது நம்மளுக்கு தெரியும். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி, அவங்க கிட்ட போய் நம்ம பொருள சேர்த்து அத பணமாக்குறது தான் சேல்ஸ். ஸோ சேல்ஸ் அப்படிங்கிறதுனா இன்ட்ரெஸ்டான பீப்புள பை பண்ண வைக்கிறது. இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த சேல்ஸ்ல வந்து முக்கியமா 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. இல்ல 5 கன்சிடரேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ராஸ்பெக்டிங். ப்ராஸ்பெக்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணதுனால நிறைய பேருக்கு நம்ம ப்ராடக்ட்டை தெரிஞ்சிருக்கும். ப்ராடக்ட் தெரிஞ்ச நிறைய பேர்ல வந்துட்டு கொஞ்சம் பேர் நம்ம ப்ராடக்ட் மேல இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்டடா இருக்க பீப்புள் எல்லாருமே தான் ப்ராஸ்பெக்டிங். நெக்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன். இன்ட்ரெஸ்டடா இருக்க எல்லாருமே நம்மளோட பொருளை வாங்குவாங்க, இல்லை நம்மளோட சர்வீஸை வந்துட்டு எடுப்பாங்க அப்படின்னா அதுவும் கிடையாது. அதுல வந்து சர்டன் பீப்புள் மட்டும்தான் அதுக்கான வில்லிங்னஸ் ப்ளஸ் அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கும். எதிர் அவங்களோட டைமா இருக்கலாம், அஸ் வெல் அஸ் பட்ஜெட்டா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்துட்டு ப்ராஸ்பெக்ட்ல இருந்து குவாலிஃபைடு பர்சன்ஸ் எடுக்கணும். அதுதான் குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட் பிரசன்டேஷன். யாரெல்லாம் குவாலிஃபை ஆயிருக்காங்களோ அவங்க கிட்ட டெமான்ஸ்ட்ரேட் டைரக்டா போய் பண்றது, இல்லை அவங்களுக்கு புரிய வைக்கிறது, சேல்ஸ்க்கான கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது தான் வந்து பிரசன்டேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஹேண்டிலிங் த அப்ஜெக்ஷன்ஸ். இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி 1000 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆனா உங்க பொருளை வாங்குறப்ப என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க போறாங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு அதுக்கு என்ன மாதிரி ஆன்சர்ஸ் வந்து நீங்க ஜெனியூனா கொடுக்க போறீங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த ஹேண்டிலிங் த ஆப்ஜெக்ஷன். ஸோ என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நான் வந்துட்டு அது ஜெனியூனா ஆன்சர் பண்ணணும். அதுதான் ஹேண்டிலிங் தி ஆப்ஜெக்ஷன். லாஸ்ட் ஒன் இஸ் த க்ளோசிங் த டீல். ஸோ ஆல்ரெடி எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிட்டு அவங்க ஆப்ஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கிளாரிஃபை பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு அவங்க பொருளை கொடுத்து பொருளை வாங்கிப்பாங்க, பணத்தை கொடுத்து. ஸோ இது மட்டும் கிடையாதுங்க க்ளோசிங் த டீல் அப்படிங்கிறது. ஸோ அவங்ககிட்ட நிறைய டீடைல்ஸ் வாங்குவீங்க, நீங்களும் நிறைய டீடைல்ஸ் கொடுப்பீங்க. லைக் வாரண்டி, கேரண்டி ஆர் அஷூரன்ஸ் ஆர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுப்பீங்க. அவங்க கொடுத்த பணத்துக்கு பில்லிங்குமே சேர்த்து கொடுப்பீங்க. ஸோ திஸ் இஸ் க்ளோசிங் த டீல். இதோட சேல்ஸ் முடியல. சேல்ஸ் திருப்பியும் கண்டினியூ ஆகும். எங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க சேல்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட் சேல்ஸ் சப்போர்ட். ஒரு பொருளை வாங்கினதுக்கு அப்புறமும் இல்லை ஒரு சர்வீஸ் அவங்க பை பண்ணதுக்கு அப்புறமும் திருப்பி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றப்ப தான் அந்த கஸ்டமர் வில் பி ஹாப்பி அண்ட் தே வில் ஹாவ் ட்ரஸ்ட் ஆன் யூ. உங்களை வந்து ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நம்பிக்கை வந்துருச்சு அதுக்குன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களோட பிசினஸை எங்கேயுமே நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, இந்த போஸ்ட் சேல்ஸ்ல வந்துட்டு சப்போர்ட் மட்டும் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் இருக்குது. அதான் வந்துட்டு அப் செல்லிங் அண்ட் கிராஸ் செல்லிங். ஸோ ஆல்ரெடி நீங்க வந்து ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணிட்டீங்க உங்களோட போஸ்ட் சேல்ஸ் சப்போர்ட் மூலமா. ஸோ இப்போ அந்த கஸ்டமர் வந்து உங்க லாயல் கஸ்டமர் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க அவங்க கிட்ட நிறைய பொருள் விற்கலாம். அவங்களுக்கு என்ன மாதிரி தேவை இருக்குன்னு தெரிஞ்சு அதையுமே நீங்க சேல் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நடக்கிறப்போ வந்துட்டு பிசினஸ் வில் க்ரோ அ லாட். ஸோ திஸ் இஸ் கால் த சேல்ஸ் ப்ராசஸ். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, சேல்ஸ்னா என்ன, அதில் இருக்க கீ ஃபேக்டர்ஸ், சேல்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப்.